பார்வதி, உன் பிள்ளையினுடைய பிரம்மச்சரியம் முத்திக்கிட்டே போகுது. ஏண்டா கணபதி, எப்போதாண்டா உன் பிரம்மச்சரியத்துக்கு ஒரு முடிவு வரும்? வராது, ஒரு நாளும் வராது. அமெரிக்கா அணுகுண்டை கைவிட்டாலும் சரி, ரஷ்யா ஹைட்ரஜன் குண்டை கைவிட்டாலும் சரி, இந்தியா அகிம்சையை கைவிட்டாலும் சரி, இந்த கணபதி தன்னுடைய பிரம்மச்சரிய லட்சியத்தை கைவிட மாட்டோம். நிறுத்துறா, பெரிய லட்சியவாதிக்கு பிறந்த பையன். ஆமா. ஏண்டா கணபதி, காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணாதானடா எங்க காலத்துக்குள்ள ஒரு பேரம்பேத்திய பார்த்து ஆனந்தப்படலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதானா? கல்யாணத்தை பண்ணிக்க பிள்ளைய பெத்துக்க, கல்யாணத்தை பண்ணிக்க பிள்ளைய பெத்துக்க. அப்படி என்ன இப்ப உலகத்துல பிள்ளை பஞ்சம் வந்துட்டுது? அதான் ஒரு நாளைக்கு 72,000 குழந்தை பிறக்குதாம. அறிவு கட்டவனா இருக்க, உலகத்தை பத்தி ஏன்டா பேசுற? வீட்டுல பூவான்னு கத்துறதுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அதுக்கு என்ன? இந்தியாவிலதான் அநாத குழந்தைங்க ஆயிரக்கணக்கில் இருக்க. ஒன்னு ஒரு 7-8 பிடிச்சு கொண்டாந்து கத்த விடுங்களேன். அது ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடா, நான் பிரம்மச்சாரியா இருந்திருக்கணும். ஆமா ஏஜமா. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? என்ன பண்ண சொல்ற? என்ன அவனை கட்டி வச்சு உதைக்கலாம், கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்கிறது? என்ன நல்ல அழகான பெண்களோட பழக வச்சா அவரு மனசு மாறினாலும் மாறிடும் ஏஜமா. ஆமாண்டா, இந்த பிள்ளைய பெத்த லட்சணத்துக்கு அந்த உத்தியோகம் ஒண்ணுதான் பாக்கி. அடப்பட அப்ப உன்னை செஞ்ச ஏஜமா, உங்க தங்கச்சி மகனை வரவழைச்சு சின்னையாவுக்கு புத்திமதி சொல்ல சொன்ன சின்ன சிரிச்சுங்க அவங்களே கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. அட, உனக்கு யாரும் மூளை இல்லைன்னாங்களே. அது இல்லாதவங்க யாராவது சொல்லி இருப்பாங்க ஏஜமா.